வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு தடவை அல்ல, இரு தடவை அல்ல, எத்தனை தடவை ஏமாற்றினாலும் நாங்கள் வந்து கொண்டே இருப்போம். இதுதான் விஜய் ரசிகர்களுடைய இன்றைய நிலைப்பாடு. எத்தனையோ தேர்தல் கூட்டங்கள், எத்தனையோ தேர்தல் பிரச்சாரங்கள் கட்டாயிடுச்சு, திடீர் ரத்து. பெரம்பூருக்கு வந்தார், பக்கத்தில் உள்ள குளத்தூருக்கு வந்தார், பக்கத்தில் உள்ள வில்லிவாக்கத்தில் கட் பண்ணிட்டார். அப்புறம் இது மாதிரி ஏகப்பட்ட தமிழகம் முழுவதுமே வருவதாக சொல்லி எல்லாம் ரசிகர்களாக நிற்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு கட் பண்ணிடுவார், கூட்டத்தை ரத்து. வந்தவங்களாம் ஒவ்வொன்று திரும்பி போக வேண்டியது, தண்ணி இல்லாமல் 1க்கு 2க்கு போகாமல். பெண்கள் இயற்கை உபாதையின் வெளிப்பாடா. இந்த மாதிரி ஏகப்பட்ட தவறுகள், அட்டகாசங்கள், பொய் கூறுதல். இது விஜய்க்கு ரொம்ப ஒரு சகஜமாக இன்னைக்கு போயிடுச்சு. அவ்வளோதான், இவர்கள் இவ்வளவுதான் அப்படின்னு விஜய் ஒரு முடிவுக்கு வந்துட்டா. அப்படி முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப வானா வருவான், வரலையா அவன் பாட்டுக்கு போயிடுவான், முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஒரு இலக்காரம், அந்த அளவுக்கு ஒரு நாம் தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திமிரின் வெளிப்பாடு. அதே நேரத்தில் ரசிகர்களை மதிக்காத ஒரு மனப்போக்கு. என்னடா அது, கரூரில் 41 பேர் இறந்தான், அதுக்கு பின்னால் அடுத்தடுத்து 10 பேர் 12 பேர் சேர்ந்து இறந்துருக்கானுங்க. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம வர்றோம்னு சொன்னால் கட்டாயம் வரணும், இல்லாவிட்டால் வர்றே அந்த கூட்டத்துக்கு வருவேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் வரல அப்படின்னு சொன்னாலுமே இவங்க கூட்டமாக நின்றுறாங்க. டிவிக்கு தொண்டர்களா, டிவிக்கு ரசிகர்களா அப்படின்னு தெரியல. தொண்டர்கள் மாதிரி தெரியல, ரசிகர்கள் மாதிரி தான் தெரியுது. அதாவது தொண்டர்கள் அப்படின்னா அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம், ரசிகர்லாம் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம், ரெண்டாக பிரித்து பார்க்கணும். ரசிகர்கள் அப்படிங்கிறப்ப ஒரு தடவை வரலையே அடுத்தடுத்து வருவான், தொண்டர் வரமாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும், அதான் அரசியல். தொண்டர் அடிக்கடி வரமாட்டான். ஒரு இடத்துல வரலையா அடுத்து அவர் வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக பலவிதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு, அதன் அடிப்படை செயல்பாடு மந்தம் ஆயிரும். இல்லை மீண்டும் வரக்கூடிய சமயத்தில் அது வேறு விதமான ஏற்பாடாக இருக்கும். அதான் அரசியல். சினிமா அப்படி கிடையாது. ஆமாம், எப்போ வந்தாலும் அந்த ரசிகனை தேடி வருவான். அப்போ விஜயின் பின்னால் அலைந்து கொண்டிருப்பது தொண்டர்கள் இல்லை, ரசிகர்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அப்போ இவர் ஒன்றும் அரசியலுக்குள் வரவில்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அப்படிங்கிறப்ப அவருக்கு பின்னால் அலைந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு தொண்டர்களாக மாறுவார்கள். அதன் அடிப்படையில் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வர்றேன் நாளைக்கு வரேங்கிறது, அப்புறம் கட் பண்ணிடுறது. அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு 2 நாளைக்கு முன்னால். அதுக்கு முன்னால் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிறிஸ்துவ கோவிலில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தார். அடுத்து பக்கத்தில் ஒரு மசூதிக்கு தர்காவுக்கு போய் பிரார்த்தனை செய்தார். அப்புறம் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு, இந்து மத கோவிலுக்கு போய் ஒரு அம்மன் கோவிலுக்கு பிரார்த்தனை செய்தார். அப்புறம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்தார் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால். அப்புறம் அடுத்த நாளை ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்தார். அதன் தொடர்ச்சியாக வேளாங்கண்ணிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் விஜய் வருவார், அடுத்து தொடர்ந்து நாகூர் தர்காவுக்கும் அவர் வருவார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விளம்பரம். அதன் அடிப்படையில் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நம்பிட்டு வேளாங்கண்ணி இந்த மாதா கோவிலில் ராத்திரி 2-3 மணிக்கெலாம் கூட்டிட்டாங்க. தூங்கவே இல்லை, ஆண்கள் பெண்கள் மொத்தம் 2000 பேர்த்துக்கு மேலே இருக்குமா. விஜய் பார்ப்பதற்காக, அவ்வளவுதான். அவர்கள் தான் எந்த அளவுக்கு ஓட்டு போட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, தேர்தல் முடிஞ்சது. பார்ப்பதற்காக வந்தவர்கள் அப்படியே நின்றுட்டாங்க. அந்த வேளாங்கண்ணி அந்த மாதா கோயில் அடைச்சி, சுத்தமாக பேராலயத்தை அடைச்சி நிற்கிறாங்க. வருவார் கடைசி வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு அந்த மன தெம்பில் இருக்காங்க. அப்புறம் ஒரு 5 மணிக்கு ஆலயத்தை திறக்கிறாங்க. வேளாங்கண்ணி மாதா கோயிலை திறக்கிற சமயத்தில் திப்புன்னு எல்லாம் உள்ளே போய்
திருப்பலி நடக்கக்கூடிய இடமெல்லாம் சூழ்ந்துக்கிட்டு ஆல்ரெடி வந்து அங்கே பேராலயத்தில் வேளாங்கண்ணி மாதா கோவிலில் வந்து ஒரு சாரம் போட்டு கட்டியிருக்கிறாங்க. ஒரு ரிப்பேர் நடந்துக்கிட்டு அது மேலே எல்லாம் அணில் குஞ்சுகளை போன்று மற்றபடி குரங்குகளை போன்று ஏறி அதில் ஒரு அட்டகாசம் சாரை கொம்பில் ஏறிக்கிட்டு செல்ஃபி எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சில ஜன்னல் சன்சீட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்டகாசம். அப்புறம் உடனே வந்து வேளாங்கண்ணி நிர்வாகம் அறிவிச்சிட்டாங்க, எப்பா விஜய் வருவதாக எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை, வருவதாக தான் சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த ஏற்பாடு நாங்கள் பண்ணுவோம், எந்த தகவலுமே கிடையாது, பாவம் சும்மா நிற்காதீங்க, நீங்கள் பரப்பிட்டு போயிருங்க. இது ஒரு 5:15 வந்து 5:30 ரேஞ்சுக்கு வந்து திருப்பலி நடக்கும், அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டு சொல்லிடுறாங்க. கட்டாயமாக அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் விலகி போயிடுறாங்க. நல்ல வேலை விலகுனாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஆமாம், கரூர்லாம் அப்படி விலகி இருந்தால் 41 பேர் இறந்துருக்கவே மாட்டான். அந்தளவுக்கு பாராட்டக்கூடிய விஷயமா இதில் ஒரே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். போயிடுறாங்க. அப்புறம் பழையபடி 5:40க்கு திருப்பலி நடைபெறுகிறது. அதே மாதிரி நாகூரில் ஒரு 5 சில்லறைக்கு வந்து வருவாஜு போட்டு அங்கே புரளி கிளப்பி விட்டானுங்க. புரளி என்பதை எல்லாம் விட உண்மை அது பிறகு வந்து ரத்து செய்யப்படுகிறது. விஜய் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. நாகூருக்கு வர்றது தெரிஞ்சு போச்சு, வேளாங்கண்ணிக்கு வர்றதும் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் அது கட் பண்ணியாச்சு. அப்புறம் நாகூருக்கு வர்றதும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே அங்கே அந்த நேரத்தில் 5 சில்லறைக்கு வந்து ஃபஜ்ர் அப்படின்னு இஸ்லாமியர்கள் தொழுகை தொழுவாங்க. வேளாங்கண்ணி போல் 2000-3000 பேர் கூட்டம் இல்லை, ஒரு 500-400 பேர் தான் கூட்டம் இருக்கும். தொழுகை நடக்குது, அந்த தொழுகைக்கு இடையூறு செய்யாமல் ஒதுங்கிக்கிறாங்க. மற்றபடி வந்து அங்கே இருக்கக்கூடிய சில ரசிகர் அப்படிங்கிற இந்து நண்பர்கள் மற்ற எல்லா தொண்டர்கள்லாம் ஒதுங்கிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் தொழுதுட்டு அப்படியே விட்டுறாங்க. மற்றபடி வந்து வரவில்லை வரமாட்டார் தெரிஞ்சவொன்னு அவங்களும் விலகிறாங்க. இந்த மாதிரி வேளாங்கண்ணி வருகை, நாகூர் வருகை ரெண்டுமே வந்து வருவேன் என்று சொல்லி ஏமாற்றப்பட்டு விஜயால் வந்து இன்னைக்கு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து எத்தனை மன உளைச்சல்கள், தொண்டர்கள் அப்படிங்கிற பேரில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வேலை இல்லாத ஒரு தற்குறிகளாக அவர்கள் பின்னால் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் விட இன்னொரு விஷயம், பிரதாம ராமபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா அங்கே இருக்கான் நாகப்பட்டினத்தில். ஒரு 16 வயசு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பேட்டி கொடுக்குது. பேர் சன்சிகா அப்படின்னு ஒரு பொண்ணு. அதாவது வந்து விஜய் அண்ணா வர்றதா சொன்னாங்க, அதனால் நாங்கள் 4 மணிக்கெலாம் பிறப்பிட்டு வந்துட்டோம், நான் ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே அந்த பொண்ணு பேசுகிறான். நான் ஸ்கூலுக்கு கூட 4 மணிக்கு எந்திரிச்சு போனதே கிடையாது, வந்திருக்கிறோம், ஆனால் விஜய் அண்ணா வந்து எங்களை ஏமாற்றி விட்டார், அதனால் வந்து மன உளைச்சலாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், அந்த பொண்ணு வந்து சன்சிகா பேட்டி கொடுக்குது. மன உளைச்சல். யார் உனக்கு போச்சோன்னா 4 மணிக்கு அப்படின்னா மற்ற வேலைகள் இருக்குது, அப்பா அம்மாவுக்கு வலிது, அப்பா அம்மா விட்டுருக்காங்களே, அந்த அப்பா அம்மா வந்து முதல்ல உதைக்கணும். ஏன்னா இந்த பொண்ணு வந்து மன உளைச்சல் அப்படிங்கிறப்ப அப்போ நாளைக்கு ஏதாவது வேறு விதமான ஒரு தவறுகளை செய்து கொண்டால் என்ன ஆகும்? அந்த மன உளைச்சல் அப்படிங்கிற வார்த்தையை வரக்கூடாது. விஜய் அண்ணாவுக்காக வந்தோம், அவர் வரவில்லை, நாங்கள் சென்று விட்டோம், முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து ஒரு சாதாரண ஒரு நிலைப்பாடு. ஏமாற்றி விட்டார், அதனால் மன உளைச்சல் அப்படிங்கிறப்ப இதை வந்து விஜய் தான் உணரணும். இன்னும் உணர்வதாக இல்லை. சில ஜென்மங்கள்லாம் வந்து திருத்த முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உணர முடியாது 41 பேர் இறந்துமே உணராத ஒரு நபர் ஒரு 2000 பேர் கூட்டிட்டு கிளையறானா அவர் மனசு மாறிடுவாரா? மாறவே இல்லை, மாறவும் மாட்டார். அதே மாதிரி ஒரு பொண்ணு பேக்கை தொலைச்சி போட்டு அழுன்னு அழுது, அப்புறம் அங்கேருந்து ஒரு நம்பரை போட்ட உடனே அந்த பேக்குக்குள்ளே செல்ஃபோன் இருந்திருக்கு. ஆமாம்மா, இந்த கீழே ஒரு பேக்கு கடனை என்னால் எடுத்து வச்சுருக்கேன், வந்து வாங்கி வச்சு போட்டு ஒரு நல்ல மனுஷன் சொல்லியிருப்பாரு கூட. அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட ஒரு நல்ல மனுஷன் இருந்திருக்காரு. அந்த பொண்ணு அழுகிறத பார்த்தா நமக்கே பாவமாக இருக்கு. அப்புறம் போய் அந்த பொண்ணு வாங்கிடும். எதுக்கு நீ வரணும்? ஆண்களாலே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாக்கு பிடிக்க முடியாத ஒரு பொம்பளை உனக்கு அங்கே என்ன வேலை? பொம்பளை குழந்தைய தூக்கிக்கிட்டு திடீர்னு கரூர் மாதிரி என்ன
தஞ்சாவூர் மாதிரி, மற்றபடி சேலம் மாதிரி ஏதாவது ஆகி போச்சுன்னா உன் குழந்தைக்கு யார் பாதுகாப்பு? உன் புருஷனுக்கு யார் பாதுகாப்பு? ஒன்றும் இல்லையே. விஜய் தூக்கி கொடுத்து விடுவாரா? ஒன்றும் கிடையாது. இந்த மீஞ்சூர் அங்கே நடந்த ஒரு ரோடு ஷோவில் அவருடைய பிரச்சார வேனே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரின்ஸுன்னு நினைக்கிறேன், அந்த பையன் கால் மேலே ஏறி அந்த பையனுக்கு காசு கொடுக்க யோகியது இல்லை. ஸ்டான்லி மருத்துவம்னா அந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. கால் அவுட்டு, முடிஞ்சு போச்சு. அவர் வீடியோ போட்டு உட்காந்துருக்கிறார். விஜய் அண்ணா வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்னத்தை உதவி செஞ்சிட முடியும்? இப்படிப்பட்ட மனோநிலையில் உள்ளக்கூடிய நபர்கள் வந்து வரவே மாட்டாங்க, வந்தாலும் சரியாக வருவார்கள். அப்படிப்பட்ட ஏமாற்றக்கூடிய ஒரு பேர் வழியாக இன்னைக்கு விஜய் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிக கேவலமான ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட இன்னொரு கூத்து நடந்திருக்குது. வேளாங்கண்ணியிலே வந்து மத்தியானம் 1:25க்கு புஷி ஆனந்த் வந்து வழிபாடு பண்ணிட்டு போயிட்டாராம். அப்போ வரக்கூடிய நபர் தான் கூட்டத்தை பார்த்து திடீரென்று ரத்தா, இல்லை எந்திரிக்க முடியாமல் ரத்தா, ராத்திரி போட்டு படுத்திருப்பாரு, எந்திரிக்க முடியாமல் ரத்தா அப்படின்னு தெரியல. நல்லா புரிஞ்சு. ஏன்னா அதிகாலையில் வரணும். 5 சில்லறைக்கு அங்கு ஆலயம் திறக்கப்படும். 5:15க்கு திருப்பலி, 5:40 5:30 திருப்பலி. மற்றபடி அடுத்தடுத்து பார்த்தா தானே அடுத்த ஸ்டெப்புக்கு நாகூருக்கெலாம் போக முடியும். அதனால் வந்து ஆமாம், போட்டால் படுத்து தூங்கிட்டாரா, எந்திரிக்க முடியலையா, என்ன திடீர் ரத்து? அது என்னது? 4 மீட்டிங் வச்சு அதில் 2 மீட்டிங் ரத்து. மற்ற 2 மீட்டிங் ஏன் வர முடியல? இதுக்கே உன்னால் வர முடியல அப்படின்னா நீ எல்லாம் வந்து ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாக வந்த அப்படின்னா தொகுதி மக்களை போய் எப்படி பார்ப்பேன்? திருச்சி கிழக்கில் ஜெயிச்சிட்டப்பா, இங்கேருந்து நீ எப்படி திருச்சிக்கு போவ? பெரம்பூரில் ஜெயிச்சியா பிரச்சனையே கிடையாது, அங்கேருந்து 1 ஹவரில் வந்துடலாம், பனையூர்லேருந்து முடிஞ்சு போச்சு. திருச்சி கிழக்குக்கு நீ எப்படி போவ? அப்புறம் எதுக்கு நின்ற? ஏகப்பட்ட குளறுபடிங்க. இதே நம்பிக்கிட்டு ஒரு குரூப் இருக்கிறான், நம்பிக்கிட்டு குரூப் ஏதாவது பரவாயில்ல. ஒரு அன்னைக்கு நேற்று ஒரு வீடியோ போகுது, ஒரு லேடி வந்து இந்த இடத்துல வந்து இந்த தலைவா மார்பு பக்கத்துலைங்க, நாளைக்கு அவளை கட்ட போகிறவன் பார்த்தா என்ன பண்ணுவான்னு தெரியல, மார்பு இந்த பக்கத்தில் தலைவா போஸ்டரை டாட்டு பச்சை குத்தி அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறான். இன்னொரு பொண்ணு பேசுகிறா, விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்ன உடனே பள்ளி கத்திச்சான். அப்போ இது நடக்கும் அப்படின்னு போட்டு அழுகிறா, விஜய் தான் முதலமைச்சர். ஒருவேளை வராவிட்டால் என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. முக ஸ்டாலின் வரக்கூடாது, விஜய் தான் வரணும். ஆமாம், விஜய் அண்ணா தான் முதலமைச்சர், சிஎம்ஆராக வரணும். வராவிட்டால் நானும் என் குழந்தையும் விஷம் குடித்து இறந்து போவோம், தற்கொலை செய்து கொள்வோம். இந்த பொண்ணோட புருஷங்காரன் என்ன பண்ணான்னு தெரியல, என்ன இருக்க எங்கே இருக்கிறான்? ஒருவேளை அவனும் விஜய் தற்குறியா அப்படிங்கிறது தெரியுது. இந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு அந்த புருஷங்காரன் எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தான், இந்த பெண் பேசக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? ஒரு குடும்பமே நாசமாக போகக்கூடிய அளவுக்கு இந்த பெண் வந்து ஒரு பேசுகிறா அப்படின்னா எப்படிங்க? உண்மையை புரியலையாங்க. இதையெல்லாம் விட ஒரு கூத்து, 300 போலீஸு பாதுகாப்பு வந்திருக்கிறாங்க. அப்போ இதில் தெரியுது விஜய் வருவது உண்மைங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. விஜய் வருவது உண்மை. எதை வச்சு சொல்லலாம்? புஷி ஆனந்த் 1:25 வந்திருக்கிறார் மத்தியானம், அதை வச்சு சொல்லலாம். அதே மாதிரி 300 போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் எப்படி டக்குன்னு வந்துடுவாங்க? அங்கே தகவல் கொடுத்து அதன் அடிப்படையில் தான் வர முடியும். 300 போலீஸு பாதுகாப்புக்கு வந்திருக்கிறாங்க. அப்புறம் வரவில்லை, திடீர் ரத்து அப்படின்னு அவங்க பிறப்பிட்டு போயிடுறாங்க. அந்த 300 போலீஸுக்கு யார் பேட்டா தருவா, சம்பளம் தருவா? விஜய் தான் தரணும், நஷ்ட ஈடு இல்லை. இந்த மாதிரி ரத்து பண்ணும்போதில் நஷ்ட ஈடு கேட்கணும் யாராக இருந்தாலும், விஜய் உள்பட யாராக இருந்தாலும் சரி. வர்றேன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு 300 போலீஸ், வேளாங்கண்ணியில் 300 போலீஸ் நின்றுருக்கிறாங்க. அப்புறம் நாகூர் தர்காவோட எத்தனை போலீஸ் நின்றுருப்பாங்க? அங்கே ஒரு 200 போலீஸ்னு வைங்க, ஒரு 500 போலீஸ்னு வைங்க. 500 போலீஸு டெய்லி பேட்டா, அவங்களுக்கு தண்ணி, வெயிலுக்கு நீர் மோர், சம்பளம் யார் தருவா? விஜய் தான் தரணும், விடக்கூடாது. வர்றேன்னு சொல்லி போட்டு ரத்துன்னா அப்படி என்னங்க இது? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இதில் யார் பைத்தியக்காரன்? தேடி வரக்கூடிய இந்த ரசிகர் என்ற பேரில் உள்ள
மனிதர்களா, தொண்டர்கள் என்ற வரக்கூடிய தற்குறிகளா, யார் இதில் பைத்தியக்காரன்? புரியல, ஒன்றுமே புரியல. இதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் தான் நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது வரக்கூடிய சமயத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் விஜய் மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அவர் மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவராக வந்தாலுமே சரி. ஒரு அருள் வாக்கு சொல்கிறார், ஒரு ராஜ சிவபாலன்னு சொல்லி போட்டு, இவர் விஜய் எதிர்க்கட்சி தலைவராக 40 சீட்டு வந்துடுவாராம். அருள் வாக்கு, கருத்து கணிப்பல்ல. எந்த ஒரு பத்திரிக்கையாலுமே சொல்ல விட இவர் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வீடியோ போட்டு மற்றபடி ஸோ இருக்கிறார். எது எப்படி எதிர்க்கட்சி தலைவராக வந்தாலுமே கூட விஜய் விடக்கூடாது. இத்தனைக்கு நஷ்டம் எடுக்கலைங்க. 300 போலீஸுக்கு என்ன செலவாச்சு ஒரு நாளைக்கு, நஷ்டம் எடுக்கலைங்க. வர்றேன்னு சொல்லி போட்டு நீ ஏன் வரல? இது மாதிரி ஏகப்பட்ட இடத்துல அதை கோடிட்டு பார்த்து புள்ளி விவரமாக அத்தனைக்கு காசு வாங்கணும். ஆமாம், இல்லைன்னா இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு. மற்றபடி இது எந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு நியாயமாக விஜய்க்கு படுகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியவில்லை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி.